வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம யூனிக் கொஸ்டின்ஸு எஸ்எஸ்சியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம். யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ அதோடைய பார்ட் 2 வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ இதில் 3 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்எஸ்சிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இது தான். Let P equal to QQQ be a 3-digit number. What is the HCF of P and 481? ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி QQQ அதாவது 3மே சேம் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 3ஆலையும் டிவைட் ஆகும், 37ஆலையும் டிவைட் ஆகும், சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 111 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 × 37, 222 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × 111 இருக்கும் இல்லையா? அகைன் 111 வந்து 3 × 37ஆல் டிவைட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை போனாலும் சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர்ஸ் வந்து 37, 3 × 37ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும், ஓகே. 3 × 37ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும், ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த HCF ஆஃப் P அண்ட் 481, சரிங்களா? இப்போ Pங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 3 × 37 மினிமம் நம்பரே நான் எடுத்துக்கிறேன். P is equal to, ஓகே, 111. இப்போ 481 வந்து கண்டிப்பாக இது இந்த 3யோட மல்டிப்ளான்னு பார்த்தா 12, 13 கூட்டினா வந்து 3யோட மல்டிபிள் இல்லை. அப்போ இது கண்டிப்பாக ஒரு 37ஓட மல்டிப்ளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இது 37ஆல் டிவைட் ஆகுதானு 137, 111 வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ 481 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 437 × 13 டைம்ஸ், ஓகேவா? 37 × 13 டைம்ஸ் வருது 481. இதுதான் 481. அப்போ HCF வந்து என்னது? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 37ம் 37 தான், ஓகேங்களா? ஸோ 481 வந்து 3யோட மல்டிபிள் கிடையாது. அப்படின்னா எனி நம்பர் இப்போ HCF ஆஃப் P அண்ட் 481, சப்போஸ் நீங்கள் 222 அண்ட் 481 எடுத்தாலும் இது வந்து எப்படி இருந்திருக்கும்? இந்த நம்பர் தான் இல்லையா? 2 × 3 × 37 வந்திருக்கும். இது வந்து 13 × 37, ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலும் HCF வந்து எனக்கு 37 தான், ஓகே, ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் P அண்ட் 481 வந்து 37 தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ எனி 3 இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர் வந்தாலே அது கண்டிப்பாக வந்து 37ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட்டு. அடுத்து ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். X can complete 1/3 of a certain work in 6 days. ஸோ 1/3 of the certain work 6 days முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 6 days முடிக்கிறாங்க 1/3 of the ஒர்க்கை. அப்போ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 3 6 are 18 days ஆயிருக்கும், சரிங்களா? Y வந்து Y can complete 1/3 of the work in 8 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 days ஆயிருக்கும். Z can complete 3/4 of the work in 12 days. 3/4 of the ஒர்க்கை 12 daysனா முக்கால்வாசி ஒர்க்கை 12 days முடிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 16 days ஆயிருக்கும். அதாவது 3 ஒர்க்கை 12 days முடிக்கிறாங்கன்னா 4 ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஓகே, ஸோ 16 days ஆயிருக்கும். இது தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ஆல் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர் ஃபார் n days அண்ட் தென் X and Z quit அண்ட் Y alone finishes the remaining work in 8 2/3 days. What is n equal to? ஓகே, ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் நம்ம LCM எடுக்கணும். அதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் 18, 24 அண்ட் 16, ஓகேங்களா? 18, 24, 16னா இப்போ சடனாக டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வராது இல்லையா? அப்போ 18 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 3². ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நான் பண்ணுறேன். 24 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 × அதாவது 8 3s are இல்லையா? அப்போ 2³ × 3. 16 வந்து 2⁴. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸோடைய மல்டிபிள்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் இப்போ அதிகபட்ச பவர் 2க்கு என்னென்னு இருக்குன்னு பார்த்தா 2⁴. 2ம் 3யும் மட்டும் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ 3யோட அதிகபட்ச பவர் வந்து 3². அப்போ 16 × 9 தான் LCM. 16 × 9 இஸ் நத்திங் பட் 144. ஸோ 144 தான் வந்து டோட்டல் ஒர்க்கு, சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோடைய 1 day ஒர்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 144 அப்படிங்கும்போது டோட்டல் ஒர்க் 144னா எக்ஸ் ஒரு நாள் எவ்வளோ பண்ணுவாங்க, ஒய் ஒரு நாள் எவ்வளோ பண்ணுவாங்க, இசட் எவ்வளோ நாள்னு பண்ணிடுவாங்க. ஸோ 144 டிவைடட் பை 18 போட்டிங்கன்னா 8 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு எக்ஸால் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். 144 டிவைடட் பை 24 6 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இசட் ஒய் பண்ணுறாங்க. 144 டிவைடட் பை 16 வந்து 9. ஸோ ஒரு நாளைக்கு இசட் வந்து 9 யூனிட்ஸ் பண்ணுறாங்க. ஓகே,
இதில் வந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு n days ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் இசட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒய் அலோன் ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 8/2/3 days. ஸோ ஒய் மட்டும் தனியாக 8/2/3 days வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 8/2/3 days நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 24 26/3. ஒய்யால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவர் 26/3 days ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா 52 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவர் முடிச்சிருப்பார் தனியாக. இந்த 144ல் 52 யூனிட்ஸ் அவர் மட்டும் முடிச்சிருக்காரு அப்படின்னா பேலன்ஸ் இந்த மிச்சம் இருக்கிற 92 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து பண்ணுனா அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன? 8 + 6 + 9. ஸோ அது வந்து இவ்வளோ வரும் 23 இல்லையா? 8 + 6 + 9 வந்து 23. 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஆல் 3. பேலன்ஸ் இந்த 92 யூனிட் தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ 92/23 போட்டிங்கன்னா 4 days வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க சேர்ந்து. அதுக்கப்புறம் எக்ஸ் இசட்டும் குவிட் பண்ணிட்டாங்க. ஒய் மட்டும் ரிமைனிங் 52 யூனிட்ஸை வந்து தனியாக அவர் பண்ணியிருக்காரு 8/2/3 daysல. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4 days, ஆப்ஷன் பி. சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து எஸ்எஸ்சிலையுமே ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க, பட் யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க. மேபி இதே மாதிரி ஒரு இதில் நமக்கும் கேட்கலாம் இந்த தடவையும். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். வாட் இஸ் தி 489th digit இந்த நம்பர்? இந்த நம்பர் வந்து நம்ம எழுதிக்கிட்டே போகிறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே போகிறாங்க. இதில் வந்து 489th digit வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 9 டிஜிட் இருக்கா? அதேமாதிரி 10லேருந்து 99 வரைக்கும் நமக்கு வந்து 9 நம்பர் இருக்குது. அதேமாதிரி 9 டிஜிட்ஸ் இருக்கும். 10லேருந்து 99 வரைக்கும் 90 நம்பர் இருக்குது இல்லைங்களா? 90 நம்பர் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இது வந்து நம்பர்ஸ், இது வந்து டிஜிட்ஸ்னு வச்சுக்கோம். சரிங்களா? டிஜிட்ஸ்னு வச்சுட்டோம்னா 9 டிஜிட் இருக்கும். இது வந்து 180 டிஜிட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 100, அதாவது 99 நம்பர் வரைக்கும் நமக்கு 189 டிஜிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 189 டிஜிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து 489th digit என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம 100ல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு 3 digit நம்பரு. அதுக்கப்புறம் 101, அடுத்து 102, இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு போக எனக்கு இப்போ 189 டிஜிட்ஸ் வந்துருச்சு. 489th digit என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 489லேருந்து நான் 189 மைனஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கு பேலன்ஸ் வந்து 300 டிஜிட்ஸ் வந்திருக்கணும் இல்லையா? பேலன்ஸ் வந்து எனக்கு 300 டிஜிட்ஸ் வந்திருக்கணும். ஸோ 300 டிஜிட்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன நம்பர் வந்திருக்கணும்? 100லேருந்து இப்போ வந்து 100ங்கிறது வந்து 3 digit நம்பர், 101ங்கிறது அடுத்து ஒரு 3 digit நம்பர். அப்போ மொத்தம் 6 digit ஆகிடுச்சு. 102ங்கிறது அது ஒரு 3 digit நம்பர். அப்போ 9 நம்பர் ஆகிடுச்சு. அப்போ 100 எனக்கு 300 டிஜிட்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு 3 digit நம்பர் இது 3ஆல் டிவைட் பண்ண எனக்கு 100 நம்பர் வரணும். சரிங்களா? 100 நம்பர் வரணும். அப்போ 100 நம்பர் வரணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னா அப்போ 100வது நம்பர் வந்து என்னது? ஓகே. ஸோ 100வது நம்பர் என்னவாக இருக்கும்? இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், அதுக்கப்புறம் 107, இது வந்து 4th நம்பர், இது வந்து 104ங்கிறது 5th நம்பர். ஸோ எனக்கு 100 டிஜிட் வேணும் அப்படின்னா அப்போ 199 வரணும் இல்லையா? 199 மைனஸ் 100 போட்டால் தான் எனக்கு என்ன வரும்? இந்த 100ஐயும் சேர்க்கும் போது அது 100 டிஜிட், 99 நம்பர்ஸ் வந்திருக்கும். அந்த 100ஐயும் சேர்த்தா அது வந்து 100 நம்பர்ஸ். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து 199ங்கிறது வந்து எனக்கு வந்து 100வது நம்பர். சரிங்களா? அப்போனா எனக்கு 300 டிஜிட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ 489 மைனஸ் 189 300 டிஜிட்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த 9 தான் வந்து எனக்கு 489th டிஜிட்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். 1 to 9லேருந்து 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 9 டிஜிட்ஸ் இருக்கும். 10 to 99ல் 90 நம்பர்ஸ் இருக்குது, 180 டிஜிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 100 தான் ஃபஸ்ட்டு 3 digit நம்பரு. எனக்கு வந்து மொத்தம் இன்னும் 300 டிஜிட்ஸ் வேணும். அப்போ 100 3 digit நம்பர் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ 300 அதாவது 300 3 digit நம்பர்ஸ் வந்துடும். ஸோ 489th 3 digit நம்பரை நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ 100 தான் வந்து ஃபஸ்ட்டு 3 digit நம்பர். 100வது 3 digit நம்பர் என்னென்னு பார்த்தா 199.
ஸோ இந்த இடத்துல எனக்கு 300 டிஜிட்ஸ் வந்துடுச்சு சரிங்களா. ஏற்கனவே 189 வந்துடுச்சு, இப்போ 300. ஸோ 489 டிஜிட்ஸ் வந்துடுச்சு. 489 டிஜிட் என்னன்னு பார்த்தா 9 தான் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. அப்போனா ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இருந்தால் நம்ம பார்க்கலாம்.